பேர் சரவணன், பாண்டிச்சேரி தான். இந்த புனித ரமலான் மாதத்துல நீங்க நோன்பு திறக்கிறீங்க. அதிகால வேலையில வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறது அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதா நல்லது இல்லைங்களா? அதாவது ரம்ஜான் மாதத்துல நாங்க எல்லாம் நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கிறது எப்படி வைக்கிறோம் அவர் தெரிஞ்சுட்டு தான் கேட்கிறாரு. நோன்பு வைக்கும் பொழுது எங்களுக்கு அந்த வைகரை இருக்குல்ல, வைகரையில இருந்து நோன்பு ஆரம்பிக்கணும். வைகரை வெளுக்கிறது, கிழக்கு வெளுக்கிறது சொல்லுவாங்கல்ல. அதாவது கிழக்க சூரியன் உதிக்குது. உதிக்கிறதுக்கு ஒரு 80 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். சூரியன் உதிக்கிற கீழே வந்துகிட்டு இருக்குல்ல, உதிப்பதற்கு ஒரு 80 நிமிஷத்துக்கு முன்னாடி கிழக்கு லேசா என்ன செய்யும், வெள்ள மேற்கெல்லாம் இருட்டா இருக்கும், வடக்கு தெற்கெல்லாம் இருட்டா இருக்கும். கிழக்கு மட்டும் லேசா வெளிச்சம் தெரியும். கிழக்கு வெளுத்த தெரியலாம் படிக்கிறான் பாட்டாதான். கிழக்கு வெளுக்குதுன்னா விடிய போகுது அர்த்தம். அப்ப கிழக்க வெளிச்சம் வந்ததுல இருந்து நாங்க சாப்பிடக்கூடாது. எப்ப கிழக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்ப நாங்க சாப்பாட்டை நிப்பாட்டணும். அப்ப இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. இது ஏறக்குறைய 14 மணி நேரம் வரும். பெரும்பாலும் 12 மணி நேரம் வராது, 14 மணி நேரம். ஏன்னா 4:30 மணிக்கெல்லாம் கிழக்கு வெளுத்துரும், 7:30 மணிக்கு போய் சூரியன் மறையும். கணக்கு பண்ணி பாத்துக்கிறங்க. 4 to 4:30 நாங்க முடிக்க மாட்டோம். நிறைய பேர் 12 மணி நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 12 வரவே வராது. 13, 13, 14 மணி நேரம் வரும். அப்ப அவ்வளவு நேரத்துக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், தாம்பத்தியத்துல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம். இந்த 3 நாங்க செய்யக்கூடாது. இப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, கிழக்கு வெளுக்குதுல அந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 5:30 மணிக்கு கிழக்கு வெளுக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் 4:30 மணி 5 மணியே போல இருந்து சாப்பிடுவாங்க. அப்ப ஒரு நாள் பூரா ஓட்ட முடியும். ராத்திரியை சாப்பிட்டா மட்டும் செரிச்சு போயிருமே, அப்புறமேல காலையில பசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக வேண்டி அந்த பகல் பூரா தாக்கு பிடிக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம், லாஸ்ட் டைம்ல சாப்பிடுவோம். எப்ப இருந்து நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு தடை வருதோ அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம், நல்லா சாப்பிடுவோம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்நேரத்துல எந்திரிச்சு வெட்டுறது நல்லதா? அவனுக்கு கேள்வி என்னன்னு கேட்டா, அந்த நேரத்தில் எந்திரிச்சு வயிறு படைக்க சாப்பிடுறது நல்லதான்னு கேட்கிறாரு. அது நல்லது. எது நல்லது இல்ல, சாப்பிட்டுட்டு தூங்குறான் பாருங்க, அதான் நல்லது இல்ல. ராத்திரில வயிறு புடைக்க சாப்பிட்டு படுத்தீங்கன்னா உடம்புக்கு வேலை கொடுக்கல, அந்த உடல் அந்த உணவை ஜீரணிக்க ரொம்ப கஷ்டப்படும். அந்த எரிபொருள் ஆக்கணுமா இல்லையா, எரிக்கணும், வேலை செஞ்சதான் எரிபொருள் ஆகும் கொழுப்புகள்லாம். ஆனா காலையில நோன்பு வைக்கிறான் பாருங்க, இப்ப திங்கிறதா சரியான டைம். சாப்பிட்டு பகல் பூரா முடிச்சுட்டு இருக்கிறான், பகல் பூரா வேலை செய்யறான். இப்ப என்னத்தை சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகக்கூடிய டயத்துல அவன் சாப்பிடுகிறான். அதனால மருத்துவர்கள் சொல்றாங்க, இது பெரிய ஆரோக்கியமா முஸ்லீம்கள் இருக்கிற டயத்தை தான் சேஞ்ச் பண்றோம். நாங்க சாப்பாட்டு அளவெல்லாம் குறைக்கிறது இல்ல, இத பகலுக்கு போய் ராத்திரி பகல் மாத்திக்கிறோம். அதான் நடக்குதே தவிர உண்மையில பாத்தீங்கன்னா சாப்பாடு பறக்க நல்லா சாப்பிடுவோம், வயிறு மட்டும் சாப்பிடுவோம், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா என்ன சாப்பிட்டாலும் 14 மணி நேரம் அது ஓடணுமா இல்லையா? 14 மணி நேரம் நாங்க வேலையில் இருக்கிறோம். கடைக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், உழைக்கிறோம். அப்ப எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எரிபொருளாக அந்த உணவுகள் எல்லாம் என்ன செய்யறது, எரிக்கப்பட்ட காரணத்தினால 3 மணிக்கு எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருமே. நீங்க சரியானு கேக்குறீங்கள, சரியாங்கிறதுக்கு அளவுகளை என்ன, எங்க வயிறு பதில் சொல்லுது. என்ன சொல்லுது, 3 மணிக்கு ஒரு மாதிரியா பசிக்க டல்லாயிரும், 4 மணிக்கெல்லாம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்துவோம். அப்ப அதுல இருந்து என்ன வழங்குதுன்னா, கரெக்டா செரிச்சு போச்சு, ஜீரணிக்காட்டி அவனுக்கு பசிக்காத புளிசேப்ப வந்துகிட்டு இருக்குமே, அதெல்லாம் வருவது கிடையாது. அதனால 4 மணிக்கு சாப்பிடுறதுனால எந்த விதமான கேடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதான் சரியான முறை. நம்ம சாப்பிடுற மெத்தடே தப்பு. நம்ம நாட்டில் உள்ள எல்லாருக்கும் பாருங்க வயிறு தள்ளி போயிருக்கும். மேற்கத்திய நாடுகள்லாம் அப்படி வயிறு தள்ளி இருக்காது, எல்லாம் அப்படி பண்ணுவோம். நம்ம நாட்டில் உள்ள ஆட்களுக்கு என்ன செய்யுது, இந்த வயிறு தள்ளி போறதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய இந்த 3 வேளை உணவுடைய டைப்பு தான் காரணம். 3 வேளை உணவு சாப்பிடறோமா இல்லையா, காலை சாப்பாட்டுக்கும் பகல் சாப்பாட்டுக்கும் 4 மணி நேரம் தான் இடைவெளி. 4 மணி நேரத்து இடைவெளி சாப்பிடுறோம். அப்ப அதுக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு மத்தியில ஒரு 4 மணி நேரம் இடைவெளி. அப்போ ஒரு வெட்டிக்கிறோம். ராத்திரில தூங்கும் போது அதிகமான டைம் கொடுத்துறோம், 12 மணி நேரம் கொடுத்துறோம். அதை விட என்ன செய்யலாம், ஒரு 2 வேளை சாப்பாடு ஆக்கி பாருங்க. காலையில ஒரு சாப்பிடுங்க, ராத்திரி ஒரு சாப்பிடுங்க. இங்க இருந்து 12 அங்க இருந்து 12 மணி நேரம் வர்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நல்லா 2 வேளை சாப்பிட்டு 10 வருஷமா 3 வேளை சாப்பாடு கிடையாது, எந்த விதமான பாதிப்பு வருவது கிடையாது. அதனால இந்த காலை நேரத்தில் சாப்பிடுவது என்பது உண்மையில நல்லது. அதிகமான நேரம் அது ஜீரணிக்க நம்ம கொடுக்கிறோம், ஒரு கேடும் கிடையாது, மருத்துவ ரீதியாகவும் கேடு கிடையாது, நடைமுறையில இது கேடு தரவில்லை.